காஞ்சிபுரத்தில் காணாமல் போன கர்ப்பிணி பெண் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அவரது ரகசிய காதலனால் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தகாத உறவால் உருவான கருவை கலைக்கச் சொல்லி வற்புறுத்தியவர் அதை கேட்காததால் காதலியை கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ரகசிய காதலனுடன் நெருங்கி பழகியதால் பெண் கர்ப்பமடைந்தார். கருவை கலைக்க முடியாது என எதிர்த்து பேசியதால் ஆத்திரத்தில் கொலை செய்த காதலனின் பகீர் வாக்குமூலம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகன், தேவி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் தேவி இரண்டாவது முறையாக கர்ப்பமடைந்திருந்தார். கடந்த ஜூன் 6ஆம் தேதியன்று தனது தோழி வீட்டுக்கு சென்ற தேவி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. மனைவியை காணவில்லை என்று சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் அவரது கணவர் புகார் அளித்திருந்தார். இதற்கிடையே ஜூன் 8ஆம் தேதியன்று காலை திருமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் சிமெண்ட் ஸ்லாப்புக்கு அடியில் கர்ப்பிணி தேவி இறந்த நிலையில் சடலமாக கிடந்தார். கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடலில் ஆடைகள் இல்லாமல் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது உறுதியானது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் தேவியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். தனிப்படை அமைத்து சந்தேகத்தின் பேரில் 10ற்கு மேற்பட்டோரை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் தேவியுடன் 5 வருடங்களுக்கு மேலாக ரகசிய உறவில் இருந்த ரவி குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது. ரவியை பிடித்து விசாரிக்க பல மணி நேரம் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் தனது ரகசிய காதலியை தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே திருமணமான ரவி தனது மனைவியுடன் தேவியின் எதிர் வீட்டில் வசித்து வந்தார். அப்போது தேவியுடன் நெருங்கி பழக அது தகாத உறவாக உருவெடுத்தது. இதில் ரவியால் தேவி 4 மாத கர்ப்பமாக இருந்துள்ளார். ரகசிய காதலி தன்னால் கர்ப்பமாக இருப்பது தெரிந்து ரவி அதிர்ச்சியடைந்தார். தனது மனைவிக்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகும் என பயந்தவர் தேவியிடம் கருவை கலைக்கச் சொல்லியிருக்கிறார். ஆனால் கருவை கலைக்க தேவிக்கு விருப்பமில்லை. இதனால் காதலர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று அதேபோல வாக்குவாதம் ஏற்பட அதில் ஆத்திரமடைந்த ரவி தன் கையில் இருந்த தடியை கொண்டு தேவியை தாக்கியுள்ளார். அப்பொழுது கீழே விழுந்த தேவி தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். தேவி இறந்ததை அறிந்து பதறிப்போன ரவி தேவியின் உடலில் உள்ள நகை மற்றும் உடைகளை அகற்றி நிர்வாணமாக்கியுள்ளார். பின் சேலையால் கால்கள் 2ஐயும் கட்டி மழை நீர் செல்லக்கூடிய கால்வாயில் ஸ்லாபுக்கு அடியில் சொருகிவிட்டு தப்பிச் சென்றார். இதனையடுத்து கைதான ரவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ரகசிய உறவால் உருவான கருவை கலைக்க காதலி மறுத்துவிட்டதால் அவரை அடித்து கொலை செய்த காதலன் போலீசில் சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.